Respected Director, Board of Apprenticeship and Training, Southern Region, Chennai, beloved correspondent, Principal, Mr. Murugesan, Mr. Ravi Kumar, my dear friend Mr. Sendil Murugan, a warm good afternoon to all of you present here. Oh, my dear students, I forgot to say. So, இந்த இடத்துல நான் ஹம்புலா அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு inspiring speech with a very great voice command. நான் கேட்டு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேச்சை மாணவர்களின் நலன் கருதி அவர் கொஞ்சம் கூட அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப அழகா பேசி முடிச்ச நமது அப்ரெண்டிஸ்ஷிப் போர்டு டைரக்டருக்கு மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுக்கிறேன். He is a very great man. இன்னைக்கு நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம இன்ஸ்டிடியூஷன் வந்து தி மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷனா இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது அவர்தான். நாட் only this, நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அது வந்து ஓப்பனா இந்த இடத்துல மைக்ல சொல்ல முடியாது. நம்மளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய பேர் இபில இந்த ஒரு வருஷம் மட்டும் 35 பேருக்கு டிஐ இந்த மாதிரி போஸ்ட் கிடைச்சிருக்கு. அதுல சில பேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வருங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியரா வெரி சூன் ஆபீஸ் அசீவ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மூல காரணம் அவர்தான். நல்லா படிங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. அப்ரெண்டிஸ்ஷிப் போர்டு டைரக்டர் இந்த வருஷம் வராரு. அவர் வந்து நின்னாவே போதும். வந்த உடனே என்கிட்ட கேட்டாரு, மாறன் நான் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படின்னாரு. சார் யூ டேக் யுவர் ஓன் டைம் சார், நாட் லெஸ் தேன் 30 minutes பேசுங்க சார், ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும் உங்க ஸ்பீச் அப்படின்னு. ஆனா ஒரு ரிக்வெஸ்ட் நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், சார் நீங்க உங்க ஸ்பீச் வந்து இட் ஷுட் பி இன் தமிழ். தமிழ்ல இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அப்பதான் அது பெனிஃபிஷரியை போய் கரெக்டா ரீச் ஆகும் அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இஸ் a very great speaker in English. அவர் பெரும்பாலும் அவருடைய கான்ஃபரன்ஸ் அது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறத விட அதர் ஸ்டேட்ஸ்ல அதிகம் இருக்கிறதுனால அவருடைய ஸ்பீச் எல்லாம் மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல இருக்கும். அதனால இன்னைக்கு என்னுடைய ரிக்வெஸ்டுக்காக he switched over to தமிழ். அது ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாரு. முதற்கன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இரண்டாவது, பெரிய ஸ்பீக்கர் பேசுறதுக்கு அப்புறம் வாழ்த்துறை சொல்றதுக்கு என்ன வழக்கமா போட்டுறாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுடைய பேச்சுல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு நரேட் பண்ணி நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன போட்டுறாங்க. சோ அதனால அவருடைய பேசின சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புறேன். அட்வர்சிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி நிறைய பேசினாரு. ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி அதாவது ஆட்டிடியூட், உங்களுடைய ஆட்டிடியூட மிக சிறப்பா வளர்த்துக்குங்க. அதுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில 85% ஆஃப் த டைம் யூ கெட் அ ஜாப் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட். And only 15% of the time you get the job due to the skill, talent and knowledge you possess அப்படிங்கறத ஹார்வர்ட்ல பண்ண சர்வேவை வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு எடுத்து சொன்னார். அதே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சாருக்கு தெரியாதது இல்ல, நான் சொல்றேன். அவர் ஜேம்ஸ் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிஞர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி சேர்ந்த மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு, அதாவது the greatest discovery of my generation is that the human beings can alter their lives by altering their attitudes of minds என்று சொல்கிறார். அதாவது மனிதன் தன்னுடைய மனோபாவத்தை மாற்றிக்கொள்வதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ இந்த இடத்துல சார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி சொன்னாரு. சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஃபார்மர் ஒரு ஊர்ல இருக்கான். அவன் தோட்டத்துல வந்து ஒரு ஓடை இருக்கு. அந்த ஓடைக்கு அருகில அவன் அருமையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். he is happy because he is contented. he is contented because he is happy. அவன் மகிழ்ச்சியா இருக்கான், நிறைவா இருக்கான். நிறைவா இருக்கிறதுனால மகிழ்ச்சியா இருக்கான். ஒரு நாள் ஒரு வைஸ் மேன் அவங்ககிட்ட வந்து பாக்குறாரு, ஏன் நீ வந்து ஒரு தம்பு சைஸுக்கு, அதாவது என்னுடைய கட்டை விரல் சைஸுக்கு உங்ககிட்ட ஒரு வைரம் இருந்ததுன்னு சொன்னா இந்த ஊரையே நீ வாங்கிடலாம். உன்னுடைய ஃபிஸ்ட் சைஸ்ல, உன்னுடைய உள்ளங்கை சைஸ்ல ஒரு வைரம் இருந்தா இந்த நாட்டையே நீ வாங்கிடலாம். அதோட கொஞ்சம் பெருசா இருந்தா அந்த உலகத்தையே நீ வாங்கிடலாம். ஏன் நீ வைரத்தை தேடக்கூடாதுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் மகிழ்ச்சியா இருந்தவன் அன்னைக்கு தூங்கல. ஏன்னா பிகாஸ் he was unhappy, so that he was not contented. he was not contented because he was unhappy. உடனே அன்னைக்கு தன்னுடைய நிலத்தை ஒருத்தருக்கு விலை பேசி வித்துட்டு உலகம் முழுவதும் வைரத்தை தேடி போறான். தன் கையில் இருந்த அத்தனை பணத்தையும் தொலைச்சிட்டான். தொலைச்சு முடிச்ச உடனே கடைசியில கங்கை நதிக்கரையில குதிச்சு சூசைட் பண்ணி இறந்துடுறான். அப்ப இந்த நிலத்தை வாங்கினவங்கிட்ட நம்ம வருவோம். வந்து பார்க்கும் பொழுது அந்த பக்கத்துல இருக்க ஓடையில ஒரு சின்ன கல்லு லேசா ஒரு மினுமினுப்போட இருக்கு. அவன் வீட்டுக்கு கொண்டு வந்து எமரி போட்டு தேய்ச்சி அந்த கல்லை கொஞ்சம் பளபளப்பு பண்ணி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ கேஸ்ல வச்சிருக்கான். அந்த வைஸ் மேன், நான் முதல்ல சொன்ன அதே வைஸ் மேன் மறுபடியும் திரும்பி அந்த இடத்துக்கு வராரு. வந்து பார்த்த உடனே அந்த அந்த கல்லை பார்த்த உடனே இது வைரம்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவன் அசந்து போயிடுறான். அப்படியா, இது எங்க கிடைச்சது உனக்குன்னு அவர் கேட்கிறாரு.
என்னுடைய தோட்டத்தில் இது நிறைய கொட்டி கிடக்குது அப்படின்னு சொல்றான். உடனே போய் அந்த தோட்டத்தை தோண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாம் பட்டை தீட்டப்படாத வைரங்கள், பட்டை தீட்டினதும் அந்த இடமே ஒரு டைமண்ட் மைன். சோ அது போல வாய்ப்புகளை நீங்க எங்க தேடி போக வேணாம். இந்த காலேஜில் நீங்க எங்க நடந்தாலும் உங்க காலடியில வாய்ப்பு இருக்கு. இந்த உலகத்துல எங்க நீங்க நடந்தாலும் வாய்ப்புகள்ங்கிறது உங்களை தேடி வரும். அது உங்களது காலடியில் கிடக்கிறது என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சார் தன்னுடைய ஸ்பீச்ல நீங்க குழந்தை பிறந்த உடனே நீங்க அழலைன்னா அம்மா அழுதுருவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா குழந்தை அழுத உடனே தான் அதனுடைய மூளைக்கு ஆக்சிஜன் போகும். அந்த ஆக்சிஜன் போனாதான் அந்த குழந்தை ஒரு இன்சேனாவோ இனர்ட்டாவோ இல்லாம ஒரு ஆக்டிவான சைல்டா வரும். அதனால குழந்தை பிறந்த உடனே டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிள்ளி எதையாவது பண்ணி அந்த குழந்தைய வந்து அழ வச்சிருவாங்க. சோ அந்த முதல் அழுதல்ல இருந்து கடைசியா நீங்க செத்தப்ப பல பேர் அழுதுகிட்டு பின்னாடி வரணும் அப்படிங்கறத சார் சொன்னார். அந்த அளவுக்கு நம்ம ஒரு நேர்மையா நல்ல மனிதரா நம்ம வாழணும் அப்படிங்கறதுக்காக சொன்னாரு. அது அழகா சொன்னா, இப்ப சமீபத்துல CN அண்ணாதுரை ஒரு மாபெரும் முதலமைச்சர். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்கள் அவரை ரொம்ப பிடிக்கும். இப்ப சமீபத்துல சிறந்த சாதனையாளர்கள்னு சொல்லி புதிய தலைமுறை மேகசின்ல ஒரு தடவை எழுதியிருந்தாங்க, உலகத்தை உலுக்கிய சம்பவங்கள்னு. அந்த சம்பவத்துல ஒரு மனிதன் இறந்த பொழுது இறுதி ஊர்வலத்தில் மட்டும் 1.5 கோடி மக்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு பின்னால் சென்ற சம்பவம் உலகத்திலேயே அது ஒன்றுதான். உலகத்திலேயே 1.5 கோடி பேர் பின்னாடி போனாங்களா. அன்னைக்கு நம்ம மாநிலத்தினுடைய பாப்புலேஷனே 4 கோடி. அப்ப ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த 4 கோடி பாப்புலேஷன்ல ஒரு 37.5% ஆஃப் த பீப்புள், மோர் தென் 1/3 ஆஃப் த பீப்புள் அந்த மரணித்த தலைவனின் பின்னால் சொன்னாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு லீடரா அவர் இருந்திருப்பாரு. அந்த லீடரை பத்தி இங்க சாரையும் கரஸ்பாண்டன்டையும் ஒரு விதத்துல நான் ஒப்பிடுவேன். எப்படி ஒப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 பேரும் கிராமப்புறத்தை சேர்ந்தவங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தூர் பக்கத்துல இருக்க ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர், கரஸ்பாண்டன்ட் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்க ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர். ஆனா இன்னைக்கு 2 பேரும் வாழ்க்கையில உயர்ந்திருக்கிறாங்க, மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அவங்க உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். இப்ப இந்த கிராமத்திலிருந்து வந்த CN அண்ணாதுரை அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரு. MAல கோல்ட் மெடலிஸ்ட். 10thல ஃபெயில் ஆனவர் பிற்காலத்துல MAல கோல்ட் மெடலிஸ்ட். அவர் எழுதின பேப்பர் வந்து பச்சையப்பாஸ்ல இன்னைக்கு மாடல் பேப்பர்னு வச்சிருக்காங்களாம். ஹவ் a paper is to be. ஒரு பேப்பர்ங்கிறத ஒரு மாணவன் எப்படி பிரசன்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த பேப்பரை இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காங்களாம். அவ்வளவு சிறப்பான எழுத்தாற்றல் மிக்க பேப்பர் அது. சோ அந்த CN அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சரா வந்திருக்காரு. அவர் முதலமைச்சரா வந்த உடனே அப்ப மெட்ரிகுலேஷன் ரிசல்ட் வந்து இங்கிலீஷ் மீடியம் ரிசல்ட் வந்து ரொம்ப புவரா இருக்கு. இன்னும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க, இந்த வருஷம் ரிசல்ட் ரொம்ப புவரா இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சுட்டு இப்படி பார்த்தா ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சொன்னாராம், இங்கிலீஷ்ல பயங்கரமான புலமையானவர். After a very long consideration, I came to a conclusion that the present day students' botheration is the syllabus of matriculation, because their parents' occupation is only cultivation for long generation அப்படின்னு சொன்னாராம். அதாவது ரொம்ப நேரம் நான் யோசிச்சு பார்த்த பொழுது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, இன்னைக்கு இருக்க மாணவர்களுடைய மனக்கவலையே இப்ப இருக்கிற சிலபஸ் எவ்வளவு ஹெவியா இருக்குங்கிறது அவங்களுடைய மனக்கவலை. ஏனென்று பார்த்தீர்கள் என்றால் அவர்களது பெற்றோர்கள் எல்லாம் சாமானிய விவசாயிகள் பல காலமாக. அதனால இந்த மாணவனால இவ்வளவுதான் மார்க் வாங்க முடியும், போக போக காலத்துல அவன் கண்டிப்பா அவனை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இந்த கவர்மெண்ட் அவனுக்கு ஸ்டெப் எடுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அடுத்து சார் வந்து இன்னைக்கு 4 டாபிக், முதல் ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னாரு, அடுத்து சக்சஸ் சொன்னாரு. அந்த சக்சஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னைக்கும் அவர் சக்சஸ் சொல்லிட்டு அட்வர்சிட்டி இன்டு சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்தாரு. அதாவது வெற்றி என்பது தோல்விகள் இல்லாதது அல்ல. வெற்றினா கண்டிப்பா தோல்வி அடைஞ்சவன் தான் வெற்றி. ஹோண்டா அப்படிங்கிற கம்பெனியினுடைய சேர்மேனை கூப்பிடும் பொழுது அவர் சொல்றாரு, வாட் யூ மீன் பை சக்சஸ் அப்படின்னு கேட்டதுக்கு 99% ஆஃப் ஃபெயிலியர் இஸ் கால்ட் சக்சஸ்னு சொன்னாராம். 99% தோல்வி தான் சக்சஸ்னு சொன்னார். அதாவது என்டியூரன்ஸ் அப் டு த கன்க்ளூடிங் மினிட். அந்த 99% அச்சீவ் பண்ணிட்டோம் விட்டுட்டோம்னா தோல்வி தான். அந்த கடைசி அந்த 1%க்கும் நம்ம கடினமான உழைப்பை கொடுத்தாதான் நமக்கு அந்த சக்சஸ்ங்கிறது கிடைக்கும். இது ஆங்கிலத்தில் எட்வின் சி பிளிஸ்ங்கிறவர் சொல்லுவாரு, சக்சஸ் டஸ் நாட் மீன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர், இட் மீன்ஸ் த அட்டைன்மெண்ட் ஆஃப் அல்டிமேட் ஆப்ஜெக்டிவ்ஸ், இட் மீன்ஸ் வின்னிங் த வார் அண்ட் நாட் எவ்ரி பேட்டில் அப்படின்னு சொல்லுவார். சார் ஹெலன் கெல்லர், கண் தெரியாத காது தெரியாத ஒரு பெண்ணை பத்தி ரொம்ப அழகா சொன்னார். ஹெலன் கெல்லரை பத்தி அற்புதமா அவர் ஆரம்பிச்சதே ரொம்ப அருமையா இருந்தது. நான் ரொம்ப கூர்ந்து அவரை கவனிச்சேன். அந்த ஹெலன் கெல்லரை பத்தி அவர் மிக அழகா சொல்லி முடிச்சாரு. ஒரு சின்ன சம்பவம் வந்து ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையில எனக்கு ஞாபகம் வருது. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர், அவங்களுக்கு கண்ணு தெரியாது, ஆனா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பவர் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு முறை அவங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸிபிஷனுக்கு போவாங்க. கையில ஒரு ஸ்பூனை ஒண்ணு இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஸ்பூனை உத்து பாக்குற மாதிரி, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, நல்லா பாருங்க கண்ணு தெரியாது, ஆனா அந்த ஸ்பூனை உத்து பாக்குறாங்க. உத்து பார்க்கும் பொழுது அந்த ஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சிருது.
உடனே கான்சென்ட்ரேஷன்ல உடனே அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் நோ யூ ஆர் அப்ளைங் எ ஸ்பெஷல் பிரஷர் இன் யுவர் ஹேண்ட். இந்த ஃபிஸ்ட்ல நீங்க வந்து ஒரு கடினமான அழுத்தத்தை கொடுக்குறீங்க. அந்த அழுத்தம் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்பூன் வளையுது. அதனால வந்து இது நீங்க வந்து கண்ண நீங்க பார்த்ததுனால அது வளையல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுவாங்க. கான்சென்ட்ரேஷனால வளையலன்னு சொல்றாங்க. உடனே ஹெலன் கெல்லர் வெளியே ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே எங்க வேர் இஸ் த டிராபிக் சிக்னல்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல டிராபிக் சிக்னல் இருக்குன்னு அதுல கையில தொட்டு பார்த்துட்டு ஒரு 5 அடி தள்ளி நின்று அந்த டிராபிக் சிக்னலை நோக்கி தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை செலுத்துறாங்க. அந்த டிராபிக் சிக்னலே தலைகீழ வளைஞ்சதான். சோ ஒரு மனிதனுடைய பார்வைக்கும் கான்சென்ட்ரேஷனுக்கும் என்ன சக்தி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஹெலன் கெல்லர் ஒரு பெரிய உதாரணம். ஊனத்தை பத்தி கிண்டல் பண்ணாங்க. ஊனத்தை பத்தி அவங்களுடைய ஊனத்தை பத்தி பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணதை பத்தி சார் சொன்னாரு. டெஃபினட்டா சொல்றேன், ஊனமுடையவர்கள் சாதித்தவர்கள் பல பேர் இருக்காங்க. பீத்தோவன் உலகத்தின் மிக சிறந்த மியூசிஷியன். பீத்தோவனுக்கு சரியா காது கேட்காது. காது கேட்காத ஒரு ஆள் இசையில மிகப்பெரிய மேதர். மில்டன் மிக சிறந்த கவிஞன். எழுதுவதற்கு என்ன தேவை? கண்கள் தேவை. கண்கள் இருந்தால் தான் கற்பனா சக்தி கிடைக்கும். அந்த சக்தி இருந்தால் கைகள் எழுதும். ஆனால் மில்டனுக்கு கண்ணு தெரியாது. ஆனா மில்டன் உலகின் மிகச்சிறந்த கவிஞன். தாமஸ் ஆல்வா எடிசன் காதுகள் கேட்காதவர். சார் சொன்னாரு, தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி சொல்லணும்னா ஆல் சக்சஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் எவ்ரி டைம் தே ஃபெயில் தே பவுன்ஸ் பேக். தாமஸ் ஆல்வா எடிசன் 1914ஆம் ஆண்டு தன்னுடைய லேபரேட்டரியில திடீரென்று ஒரு ஃபயர் ஏற்பட்டுருச்சு. அந்த ஃபயர் ஏற்பட்டவுடனே அவருடைய அப்பா அவருக்கு வயசு 67. தன்னுடைய வாழ்க்கையின் மொத்த கண்டுபிடிப்புகளும் அந்த ஒரே நிமிடத்தில் அழிந்து போய்விட்டது. அழிந்து போய்விட்ட உடனே அப்படியே நின்று சோர்ந்து போய் கொஞ்ச நேரம் பாக்குறாரு. 67 வயசு ஆயிடுச்சு, கண்டுபிடிச்சது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து ஓயல. உடனே சொன்னாராம், இதுவரை நாம் செய்த தவறுகள் அனைத்தும் அழிந்து விட்டன, இனிமேல் புதுசா திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணே வாரத்துல போனோகிராஃப் அப்படிங்கிற ஒரு மெஷினை கண்டுபிடிச்சாராம். வாட் அன் ஆட்டிடியூட். சார் சொன்னார், ஆட்டிடியூட் என்ன மனோபாவம். அந்த மனோபாவம் உங்களுக்கு கண்டிப்பா வரணும். எடிசன் இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த வெளிச்சம் இங்க இருக்கு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தான். ஆனா அந்த பல்ப எடிசன் எலக்ட்ரிக்கல் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை முயற்சி எடுத்தாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க. 10,000 தடவைக்கு மேல அவர் முயற்சி பண்ணாரு. மோர் தென் 10,000 டைம்ஸ் அவர் முயற்சி பண்ணாரு. முயற்சிங்கிறது வெற்றி அடையறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் என்கிற மிகப்பெரிய அறிஞர் ஒருத்தன் வந்து வெற்றி பெறறதுக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டான். காலையில ஆத்தங்கரைக்கு வா, உனக்கு வெற்றிக்கு வழி சொல்றேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாராம். சாக்ரட்டிஸ் ஷார்ட், ஆனா ரொம்ப ஹெஃப்டி, நல்ல பவர்ஃபுல்லான ஆளு. அங்க கூட போனாலும் அந்த சின்ன பையன் மாதிரி ஒரு ஒல்லியான பையன் போய் கேட்க போறான். தண்ணிக்குள்ள கொஞ்சம் தூரம் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போனதும் ஒரு கழுத்து வரைக்கும் வந்து அவனை வச்சு அழுத்திடுறாரு. அழுத்தின உடனே ஒரு 3 நிமிஷம் அவனை தண்ணியில இருந்து வெளியவே வர விடல. மூச்சோட அவனால முடியல. கம்ப்ளீட் கடைசியில் அவன் உடம்பு ப்ளூ ஆகிற நேரத்தில் அவனை மேல தூக்கி நிறுத்தினோட அவன் காஸ் பண்றான். அப்படியே காத்த தேடுறான். தேடின உடனே கேட்டாரான், தண்ணிக்குள்ள இருந்தப்ப என்ன நினைச்சேன்னு. ஆக்சிஜனை தவிர வேற எதையுமே நினைக்கல நானா. சோ அந்த ஆக்சிஜனை நீ வந்து வெற்றியை நினைச்சுக்கிட்டு அதை தேடினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில எல்லாத்துலயும் உனக்கு வெற்றி கிடைக்கும் சாக்ரட்டிஸ் சொன்னார். அடுத்தது சார் வந்து செல்ஃப் எஸ்டீம் பத்தி, அதாவது சுய கௌரவம் அப்படிங்கறத பத்தி சார் சொன்னாரு. அது மிக அருமையான ஒரு சப்ஜெக்ட்டுங்க இன்னைக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க எல்லாம் சொல்லி கேட்டுதான் அந்த சுய கௌரவம்ங்கிற வார்த்தை சின்ன மாணவர்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நான் இந்த இடத்துல நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஹியூமன் டிக்னிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது மனித சுய கௌரவ அளவீடு அப்படின்னு உலகத்துல எடுக்கிறாங்க. அந்த அளவீட்டுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸ், நார்வே, பின்லாந்து, ஸ்வீடன், இந்த நாடுகள்லாம் முதல் நிலையில இருக்கு. ஆனா இந்தியா எந்த இடத்துல இருக்கு தெரியுமா? 125வது இடத்துல இருக்கு. டெஃபினட்டா இந்த நிலையை நம்ம கண்டிப்பா மாற்றணும். விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்லையா, அதாவது ரைட்ல சிக்னல் போட்டு லெப்ட்ல கையை போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி. சோ அந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் வரும். ஒரு பிச்சைக்காரன் ஒரு இடத்துல 5 பென்சிலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான், 10 பென்சிலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். தட்டு இருக்கு, அந்த தட்டுல போறவன் எல்லாம் காசு போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஒரு பையன், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ட்ரெயின்ல ஓடி போய் ஏறுறான். ஏறுறவன் என்ன பண்றான், உடனே பிச்சைக்காரன் தட்டுல ஒரு 10 ரூபாவை போட்டு ட்ரெயின்ல ஏறிடுறான். ஏறிட்டு அவனுக்கு மனசுக்கு என்னமோ தோணி உடனே என்ன பண்றான், டக்குன்னு இறங்கி ஓடி வந்து அவனுடைய தட்டுல போட்ட 10 ரூபாவை அப்படியே எடுத்து பத்திரமா வச்சுட்டு அவங்க அந்த தட்டிலேயே வச்சுட்டு அவன் கையில இருந்த 10 பென்சில்ல 5 பென்சிலை உருவி எடுத்துக்கிட்டு வந்துட்டான். எடுத்துக்கிட்டு வந்து ரயில்ல ஏறப்ப அந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு சொன்னானா, இட் இஸ் a fair deal. அதாவது உங்ககிட்ட இருக்க 5 பென்சிலுடைய விலை 10 ரூபாய். அந்த 10 ரூபாய்க்கு உண்டான காசை உனக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நீயும் வியாபாரி நானும் வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டி ஏறிட்டான். 6 மாதங்கள் போயிடுச்சு. ஒரு ஃபங்க்ஷன், இந்த பையன் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க பாக்குறான். கோட் சூட் போட்டுக்கிட்டு ஒரு இவனை வந்து அணுகிறான். அணுகி, சார் என்னுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைச்சவர் நீங்க தான் அப்படிங்கிறான். இன்னும் யாரு, உன்னை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையா? இந்த ட்ரெயின் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தான் அந்த இடத்துல பிச்சைக்காரனா இருந்தேன்.
பிச்சைக்காரனா இருந்த எனக்கு நான் ஒரு வியாபாரி அப்படிங்கறத நீங்க உணர்த்துனீங்க. வாழ்க்கையில நான் முன்னேறதுக்கு ஒரு வழியை கத்துக்கிட்டேன். சோ என்னுடைய செல்ஃப் எஸ்டீம் இந்த இடத்துல தலை தூக்குச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது என்னைக்குமே ஜெயிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, கடினமான உழைப்பு இல்லாம எதையுமே ஜெயிக்க முடியாது. அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வரான். படையெடுத்து வர்றப்ப உலகம் பூரா 7 ஆண்டுகள் கடுமையான போர் செஞ்சுட்டு அவங்க ஆளுங்கெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் இந்தியாவுக்குள்ள நுழையிறான். நுழையும் பொழுது அலெக்சாண்டருக்கு வீரர்கள் கிட்ட போதிய ஊக்கம் இல்லைங்கிறது தெரியுது. உடனே அலெக்சாண்டர் யோசிக்கிறான். யோசிச்சு என்ன பண்றான்னா, அத்தனை நாள் அத்தனை நாடுகள்ல அவங்க சேமித்த செல்வங்கள் வீரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இந்த இடத்துல குவிங்கிறான். இந்த ஹால் ரொம்ப குவியற மாதிரி குவியுது. அதை எல்லாத்தையும் எண்ணெயை ஊத்தி எரிச்சிடறான். எரிச்சிட்டு உடனே வீரர்கள்லாம் அழுகுறாங்க. இத்தனை நாள் போரிட்டு நாங்க உயிர்ல காயங்கள், நண்பர்களை உயிர் இழந்து எல்லாம் பண்ணி சேர்த்த சொத்தை ஒரே நாள்ல எரிச்சிட்டீங்களே அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது அலெக்சாண்டர் சொன்னானா, இது மாதிரி 100 மடங்கு சொத்து இந்தியாவுக்குள்ள காத்து கிடக்குது அப்படின்னு சொன்ன உடனே வீரர்கள் உத்வேகம் பெற்று இந்தியாவை ஜெயிச்சாங்கிறது ஹிஸ்டரி. ஆனா அந்த அலெக்சாண்டரை பத்தி 1000 பக்கங்கள் எழுதும் வெஸ்டர்ன் மேகசின்ஸ் அலெக்சாண்டருடைய டிசைபிள் செல்யூகஸ் நிக்கேடார துரத்தி அடிச்ச சந்திரகுப்த மௌரியரை பத்தி 50 பக்கம் கூட எழுதல. ரெயின்பூ சொல்றாரு, அந்த சந்திரகுப்த மௌரியரை பத்தி 50 பக்கம் கூட எழுதாத பத்திரிகைகள். ராஜேந்திர சோழன், அதாவது இந்தியாவில இருந்து ஒரே ஒரு மன்னன் உலகம் முழுவதும் வெளியே சென்று ஜெயிச்ச ஒரே மன்னன் ராஜேந்திர சோழன். மாயிரிடுங்கம், மாபப்பாலம், இலாமுரி தேசம், இலங்கா சோகம், கலைத்தக்கத்தோர், தலைத்தக்கோலம்னு ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி வரும். அத்தனை நாடுகள் அப் டு லாவோஸ், கம்போடியா எல்லா நாடுகளையும் ஜெயிச்சவர் ராஜேந்திர சோழன். ஆனா இந்திய சரித்திரத்துல ராஜேந்திர சோழனை பத்தி அரை பக்கம் எழுதுறதுக்கு கூட எந்த ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளருக்கு மனதில்லை என்பது ஒரு வருத்தமான விஷயம். இன்னைக்கு நம்ம ஒரு ஏழை நாடு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம நாடு ஏழை நாடு கிடையாது. குப்லாய் கான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய மன்னன், உலகத்தில் அலெக்சாண்டரோட 7 மடங்கு பெரிய நிலப்பரப்பை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் காலத்துல மார்க்கோ போலோ என்ற ஒரு வெனிஷியன் மர்ச்சன்ட் வந்து அவரு கூட 20 வருஷம் இருக்காரு. அந்த நட்பை பிரிஞ்சு அவர் உலகம் பூரா சுத்திட்டு கடைசியா தமிழ்நாட்டுக்குள்ள வராரு. வந்தோடனே பூம்புகார்ங்கிற ஒரு பிரதேசத்துல அப்ப சோழர்கள் ஆட்சி முடிஞ்சு பாண்டியர்கள் ஆட்சி வந்துருது. சுந்தர பாண்டியன் என்கின்ற ஒரு மகா மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். அதை மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் எம்ஜிஆர் காலத்துல ஒரு படம் கூட வந்தது. அந்த மன்னன் ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து அங்க இருக்க கப்பல்கள், நாவாய்கள், இரவுல வர்றது போறது, சுங்கத்துறையில நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் அதையெல்லாம் பார்த்துட்டு மார்க்கோ போலோ எழுதுறான், உலகத்தின் சொர்க்கம் இந்த தஞ்சை பூம்புகார் தான். நான் பார்த்த நாடுகள்லயே மிக வளப்பமான நாடு, மிக வளமையான நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி 1283 மார்க்கோ போலோ எழுதுறான். அதுல இன்னொரு விஷயம், இன்னைக்கு மேடையில வீட்டு இருக்க பெரியவங்க எல்லாரும் பாருங்க, நம்ம ஐயா டைரக்டர் ஐயா ஆகட்டும், நம்ம கரஸ்பாண்டன்ட் ஆகட்டும், நான் ஆகட்டும், நாங்க எல்லாருமே கருப்பு தான். ஆனா கருப்பா இருக்கவங்களுக்கு தான் ஒரு காலத்துல அன்னைக்கு மரியாதையா மார்க்கோ போலோ அதையும் குறிச்சிருக்காரு. என்னன்னு சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சொல்லிடுறேன் என்ன சொல்றாருன்னா, மார்க்கோ போலோ மன்னன் வந்து பயங்கர கருப்பு. The darkest of men was given the highest of respect in the country. பிறந்த உடனே சீசமி ஆயில் உடம்பு ஃபுல்லும் தடவிட்டு குழந்தையை தூக்கி மணல்ல உருட்டி விட்டுருவாங்களாம் அந்த காலத்துல பழக்கம். ஏன்னா அந்த குழந்தை நல்ல கருப்பா ஆகணும்னு சொல்லி. ஏன்னா நம்ம தெய்வங்களையே கருங்கற்கல்ல தான் வடிக்கிறோம். வட இந்தியாவில் போனீங்கன்னா தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்பல்ல இருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல கருங்கற்கல்ல தான் படிக்கிறோம். அதனால நம்ம எல்லாம் கருப்பா இருக்கிறதே நம்மளுடைய மிக சிறந்த சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ இறுதியாக உங்களுக்கு கல்ச்சரல்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கு. நான் அதிக நேரம் பேச விரும்பல. சார் வந்து நேர்மையா இருக்கணும், ரைச்சியஸ்னஸ் இருக்கணும் உங்க மனசுல அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி ரெஃபரன்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சாரு. அதனால சொல்லிடுறேன். அப்துல் கலாம் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது சொல்றாரு, ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் த வேர்ட்ஸ் ஆஃப் கனியன் பூங்குன்றனார், யாதும் ஊரே யாவரும் கேளு. அதாவது எவ்ரி பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் மைன், எவ்ரி சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் இஸ் மை கித் அண்ட் கின் அப்படின்னு சொல்லி கனியன் பூங்குன்றனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு சொல்றாரு, if there is righteousness in the heart of you, there will be beauty in your character. If there is beauty in your character, there will be harmony in your family. If there is harmony in your family, there will be an order in the nation. If there is order in the nation, there will be peace in the world. If there is peace in the world will be radiant perpetually, eternally and forever. Thank you for the opportunity given. Thank you.